ஒரு முக்கியமான அலுவலக மீட்டிங்ல உட்கார்ந்திருக்கீங்க. வந்து நீங்க சொல்ல வந்த விஷயம் உங்க மனசுல ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா அந்த நேரத்துல உங்கள ஒரு நிபுணரா காட்டக்கூடிய சரியான வார்த்தை மட்டும் வாய்க்கு வர மாட்டேங்குது இல்லையா? ஆமா. ஆக்சுவலா நெறைய பேருக்கு இந்த மாதிரி நடக்கும். அதான். கவலைய விடுங்க. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான பகுப்பாய்விற்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு ஒரு 10 முக்கியமான ஆங்கில வார்த்தைகளை சும்மா மனப்பாடம் பண்ண போறது கிடையாது. கண்டிப்பா. அந்த வார்த்தைகளோட சரியான உச்சரிப்பு, அர்த்தம், அப்புறம் அதோட சினானிம்ஸ், அதாவது இணைச்சொற்கள். இது எல்லாத்தையும் நிஜ வாழ்க்கை உதாரணங்களோட பார்க்க போறோம். இது மொழிய கத்துக்கிறது மட்டும் இல்ல, நம்ம சிந்தனையே மாத்துற ஒரு கருவி. சூப்பர். அப்போ ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது நமக்கு இருக்கிற அந்த முழுமையான ஆர்வத்தை எப்படி சொல்றது? அதுல இருந்தே தொடங்குவோமா? தாராளமா. அந்த ஆர்வத்த கீன் அப்படின்னு சொல்லணும். உச்சரிப்பு ரொம்ப சுலபம். கீன். ஓ, கீன். இதோட அர்த்தம் என்ன? இதோட அர்த்தம் ஷார்ப் அல்லது ஈகர். அதாவது ரொம்ப தீவிரமான ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம். சினானிம் ஈகர் அல்லது ஷார்ப். ம், இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா இன்னும் நல்லா புரியும். அதாவது she has a keen interest in science அப்படின்னு சொல்லலாம். ஆ, அவளுக்கு அறிவியலில் தீவிர ஆர்வம் உள்ளது அப்படின்னு அர்த்தம் வருது. கரெக்டா? இது முழுமையா சார்ஜ் செய்யப்பட்ட ஒரு பேட்டரி மாதிரி. அதேதான். ஆனா அதே ப்ராஜெக்ட்ல மதிய நேரத்துல நமக்கு ஒரு பெரிய சோர்வு வருமே, அதை எப்படி சொல்றது? ம், பேட்டரி 1% மட்டும் இருக்கிற மொபைல் மாதிரி. கரெக்ட். அந்த மனநிலைக்கு பேரு தான் லெதார்ஜிக். இத லெதார்ஜிக் அப்படின்னு உச்சரிக்கணும். லெதார்ஜிக். இதோட அர்த்தம் சோர்வு, அப்படிதானே? ஆமா. ஸ்லகிஷ் அல்லது மந்தமான நிலை. சினானிம் லேசி அல்லது inactive. He felt lethargic after the long journey. அதாவது பயணத்திற்கு பின் அவன் மந்தமாக உணர்ந்தான். ஆமா. சரி. கீனா ஒரு வேலைய ஆரம்பிச்சிட்டோம். அந்த வேலைய ஒரு சிறு பிழை கூட வராம ரொம்ப கவனமா செய்றவங்கள என்ன சொல்றது? அது எனக்கு தெரியுமே. மெட்ரிகுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே. எக்ஸாக்ட்லி. மெட்டிகுலஸ். இதோட அர்த்தம் வெரி கேர்ஃபுல். மிக கவனமாக செய்வது. சினோனிம் கேர்ஃபுல் அல்லது thorough. இதுக்கு என்ன வாக்கியம் உதாரணமா சொல்லலாம்? She keeps meticulous records அப்படின்னு சொல்லலாம். அவள் மிக கவனமாக பதிவுகளை பராமரிக்கிறா. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்படி எதற்கெடுத்தாலும் ஓவர் கவனமா இருக்கிறது நம்ம வேகத்தை குறைச்சிடாதா? ஆக்சுவலா நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. சில சமயம் நான் மெட்டிகுலஸா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு ஆப்சலீட்டான முறைகளை பயன்படுத்துவாங்க. ஓ, ஆப்சலீட் அப்படின்னா வழக்குழிந்த பழைய முறை அதானே? ஆமா. ஆப்சலீட் அப்படின்னா நோ லாங்கர் இன் யூஸ். சினோனிம் அவுட்டேட்டட் அல்லது ஓல்டு. உதாரணத்துக்கு டைப்ரைட்டர்ஸ் ஆர் நவ ஆப்சலீட். தட்டச்சு இயந்திரங்கள் இப்போது வழக்குழிந்து விட்டன. சரி, அப்ப பழைய முறைகளை விட்டுட்டு நாம எந்த அணுகுமுறையை கையாளணும்? உங்க அணுகுமுறை பிராக்மேட்டிக்கா இருக்கணும். பிராக்மேட்டிக் அப்படின்னா நடைமுறைக்கு சாத்தியமான தீர்வு. கரெக்ட். இதோட அர்த்தம் பிராக்டிக்கல். சினோனிம் பிராக்டிக்கல் அல்லது சென்சிபிள். She took a pragmatic approach to solving the problem. பிரச்சனையை தீர்க்க அவள் ஒரு நடைமுறை அணுகுமுறையை கையாண்டாள். இப்ப வீட்ல பைப் ஒழுகும்போது தற்காலிகமா ஒரு டேப் போட்டு அடைக்கிறோம்ல, அது மாதிரி. அதேதான். ஆனா ஒரு துறையில நாம புதுசா நுழையும் போது நிறைய விஷயங்கள் தெரியாம நைவா இருப்போமே. ஆமா, நைவ். அதாவது ரொம்ப வெகுளியா அனுபவம் இல்லாம இருக்கிறது. கரெக்ட். லேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். சினோனிம் innocent அல்லது inexperienced. He was too naive to trust strangers. அந்நியர்களை நம்பும் அளவுக்கு அவன் வெகுளியாக இருந்தான். குடையின்றி மழையில போற மாதிரி. அப்படி நைவா இருக்கும்போது நம்மள எல்லாரும் ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்களே. ஆமா, ஸ்க்ரூட்டினி. அதாவது க்ளோஸ் எக்ஸாமினேஷன், தீவிர கண்காணிப்பு அல்லது ஆய்வு. சினானிம் இன்ஸ்பெக்ஷன். The documents were under scrutiny. ஆவணங்கள் தீவிர ஆய்வில் இருந்தன. ஒரு பூதக்கண்ணாடி வச்சு பாக்குற மாதிரி. இந்த ஸ்க்ரூட்னி நடக்கும்போது நமக்கு ஒரு பதற்றம் வரும்ல, அதை எப்படி சமாளிக்கிறது? அந்த பதட்டத்தை நீங்க குவெல் பண்ணணும். அதாவது குவெல். குவெல் அப்படின்னா அடக்குதல் அல்லது முடிமுக்கு கொண்டு வருதல். அதேதான். டு சப்ரஸ். சினானிம் சப்ரஸ் அல்லது காம். The police quelled the protest. காவல்துறையினர் போராட்டத்தை அடக்கினர். பதற்றத்தை ஒரு தீயணைப்பான் மாதிரி அணைக்கிறது தான் குவெல். ரொம்ப தெளிவா இருக்கு. ஆமா. ஆனா இத்தனை சவால்களையும் தாண்டி நிரந்தர வெற்றி பெறணும்னா 2 முக்கியமான குணங்கள் தேவை. எனக்கு ஒரு குழப்பம். ரெசிலியன்ட் என்பதற்கும் டெனேஷியஸ் என்பதற்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே விடாமுயற்சி தானே? ரெண்டும் ஒண்ணில்ல. ரெசிலியன்ட் அப்படின்னா ஏபிள் டு ரிகவர் குவிக்லி. விரைவாக மீண்டு வரும் திறன். ஓ, ரெசிலியன்ட். சினானிம் என்ன வரும்? சினோனிம் ஸ்ட்ராங் அல்லது டஃப்.
children are often very resilient அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் பெரும்பாலும் விரைவாக மீண்டு வரும் திறன் கொண்டவர்கள். அதாவது தரையில அடிச்ச ரப்பர் பந்து திரும்ப மேல எழும்புற மாதிரி. சூப்பரான உதாரணம். ஆனா tenacious அப்படின்னா persistent and determined, அதாவது விடாமுயற்சியுள்ள குணம். டென்னேஷியஸ் இதோட சினோனிம் என்ன? சினோனிம் வந்து persistent அல்லது determined. His tenacious efforts led to success. அவனது விடாமுயற்சி வெற்றிக்கு வழிவகுத்தது. ஓ, புயலே வந்தாலும் மரக்கிளையை இறுக்கமா பிடிச்சிருக்கிற ஒரு சின்ன பறவை மாதிரி. எக்ஸாக்ட்லி. கீழே விழுந்தாலும் எழுவது resilient. விட்டு கொடுக்காம இறுக்கமா பிடிச்சுக்கிறது tenacious. ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயத்த நைவா தொடங்கியிருக்கலாம். ஆனா உங்க கற்றல் முறை ஆப்சலீட் ஆகாம பாத்துக்கோங்க. கண்டிப்பா. சவால்களை கடந்து மீண்டு வர ரெசிலியண்டாக இருங்க. இலக்கை அடைய டெனேஷியஸாக இருங்க. கரெக்ட். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அதிவேக உலகத்துல உங்க அறிவை வளர்த்துக்க தொடர்ந்து கீனா இருக்கிறீங்களா? சற்று சிந்தித்து பாருங்க.